ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனாலேயே நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதில்ல. ஏன்னா அவர் நினைக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லவங்களாக இருக்கோம். இதே அவருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக அவர் செய்கிற தவறுகளை பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் ஒரு மாதிரி நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்ம திட்ட வேண்டிய அவசியங்கிறது இல்லை. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் ஒரு சரியாக கிடைக்கிறதுன்னு கிடையாது. எல்லாருமே ஒரு சில விஷயத்தில் ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் அவங்களுக்கான புரியக்கூடிய விஷயங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்தது நான் என்ன நடக்குதோ அதை என் வாழ்க்கையில் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதானே தவிர அதை தாண்டி நம்மளால் எதையுமே ஒரு சில விஷயங்களில் சரியாக செய்கிறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோங்கிறது நம்மளால் காரணத்தை உருவாக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே, ஆமாம்மா அது உண்மை தான். நம்ம எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் ஒரு காரணத்தையோ இல்லை ஒரு சில விஷயங்களில் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதை நம்ம ஏற்றுக்கிறதுல இருக்கிற ஒரு பொறுமை தான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதை தாண்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நீங்கள் இனிமேல் யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாக பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களில் புரிஞ்சுக்க வேண்டிய இது உங்களுக்கு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதையுமே எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. எதாக இருந்தாலும் எடுத்துக்கிறதுல நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக எல்லாமே நடக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதையெல்லாம் மாற்றிக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சில இதில் நம்ம தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா பார்த்துக்கலாம். நம்மளுக்கு போக போக எல்லாமே சரியாக அமையும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு இடையில நம்மளுக்கு எதையும் ஒரு சில இதில் நம்மளால் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே புரியக்கூடிய காரணங்கள்ங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கான காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். அவளுக்கு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே, என்னத்த தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது நேரத்தில் அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எதையுமே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் சொல்லிக்க முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டோ இல்லை அவங்களுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டோ இருந்தோம்னா அது சரியாக வராது. போக போக எதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயங்கள் கூட நம்மளால் சாதிக்க முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னதுனா, சரி பார்த்துக்கலாம் விடுங்கப்பா. நம்ம அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் குறை சொல்லிக்கிட்டோ இல்லை அதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கியோ போனோன்னா இப்போ இருக்கிற விஷயத்த நம்மளால் ஒரு நல்லபடியாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்.